ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் போகிறதுக்கு இந்த மாதிரி பேரலாக 2 லைன் ஒரு 1/2 இன்ச்சில் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் செகண்ட் லைன்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் லைனில் பஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? பஞ்ச் பண்ணி த்ரெட்டை நம்ம வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துகிட்டு இதை அப்படியே கீழே இழுத்தோம்னா நாட் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆயிரும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் மாதிரியே தான். இதை அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு குட்டியாக ஒரு லாக் செயின் போடுறோம். இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணுவோம், இது அப்படியே நெக்ஸ்ட் செயினாக கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ ஃபில்லிங்க்கு இதை அப்படியே மறுபடியும் தூக்கி ஃபஸ்ட் லைனில் பஞ்ச் பண்ணிடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு லைனில் திருப்பியும் பஞ்ச் பண்ணிடணும், செயின் கொடுக்கக்கூடாது. இது மறுபடியும் அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு குட்டி லாக் போட்டுடணும். லாக் வந்து குட்டியாக போட கற்றுக்கோங்க. அப்படின்னா தான் கீழே வந்து ஒரே லெவலாக அழகாக இருக்கும். திருப்பி இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் லைனில் பஞ்ச் பண்ணிடுங்க. கேப்பே வரக்கூடாது. திருப்பியும் கீழே ரிவர்ஸ் எடுத்தோம்னா லாக் ஃபார்ம் ஆயிரும். நம்ம வந்து ஒரு குட்டி லாக் கொடுக்கணும். திருப்பியும் ஃபஸ்ட் லைனில் ரிவர்ஸ் லாக் ஃபார்ம் ஆயிரும், குட்டி லாக். மறுபடியும் ஃபஸ்ட் லைனில் போயிட்டு பஞ்ச் பண்ணணும். ரிவர்ஸ் லாக். ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் லைனில் பஞ்ச் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப் ஃபஸ்ட் லைனில் எடுத்துகிட்டு போயிட்டு பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். தேர்ட் ஸ்டெப் ரிவர்ஸ் எடுக்கிறோம். ஃபோர்த் ஸ்டெப்பு குட்டி லாக் பண்ணுறோம். ஓகேவா? 4 ஸ்டெப் தான். இதுவே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் எல்லாமே போடும் பொழுது நம்ம அவுட்லைன் கொடுக்கணும். ஏன் அவுட்லைன் கொடுக்கணுன்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டிச்சு போடும்பொழுது என்ன ஆகும்னா மேலே வந்து குட்டியாக ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே வரும். ஸோ நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துட்டோம்னா அது அந்த ஹோல்ஸ் எல்லாமே மறைஞ்சிரும். நம்ம வந்து இந்தளவுக்கு ஹோல்ஸ் வந்துச்சுன்னா அது நார்மல் தான். நீங்கள் வந்து த்ரெட்டை கரெக்டாக ஹேண்டில் பண்ணலைன்னா அது என்ன ஆகும்னா ஹோல் வந்து ரொம்ப பெருசாகும், இல்லைன்னா கிளாத்தே கூட சில சமயங்களில் கிழிஞ்சிரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். நீடிலையுமே இன்சர்ட் பண்ணும் பொழுது ரொம்ப ஆழமாக இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஹோல் பெருசாக தான் வரும். ஸோ நீங்கள் வந்து நீடிலெலாம் வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணுறதுக்கு பழகிக்கணும். இப்போ சேம் நான் இதே ப்ராசஸ் தான். ஆனால் வந்து எந்த இடத்துலையுமே கேப் வராமல் நம்ம போடணும். ஸோ நான் எப்படி போடுறேங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். இன்கேஸ் ஹோல் வந்தாலுமே அதை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய சேனலில் பேசிக் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ்க்கு நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ண வேண்டியது கிடையாது. இந்த கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இந்த ஆஃபர் இன்னும் கொஞ்ச நாள் தான். ஏற்கனவே கிளாஸஸ் போயிட்டுருக்கு, பாதி கிளாஸ் போயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீழே போட்டுட்டு வர நாட் பாருங்கள் எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக இருக்குன்னு. ஸோ நான் அதே லைன் மேலேயே தான் போடுறேன். கேப்ஸ் எந்த இடத்துலையுமே தெரியக்கூடாது. இந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கம்பல்சரி ஒரு 5 சென்டிமீட்டர் போடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஷேப்ஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு கேப்ஸ் வராது, ப்ராக்டிஸ் ஆகும்.
கிளாத்து ஷ்ரிங்க் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப பிடிச்சி இழுத்திங்கன்னா கிளாத்து ஷ்ரிங்க் ஆயிரும். நீங்கள் இந்த கிளாத் வந்து ஷ்ரிங்க் ஆகாமல் இருக்கணும், கட் ஆகாமல் வரணும்னா நீங்கள் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுலையும் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறதுலையும் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்கணும். நான் இப்போ வந்து ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு கேப் இல்லாமல் நான் இதை ஃபில் பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் இருந்தால் தான் நம்ம ஃப்ளவரு லீஃபெல்லாம் ஃபில் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். பீடு வச்சு நீங்கள் ஃபில் பண்ணலாம். இன்னும் அந்த கிளாஸ் வரல. ஸோ நீங்கள் சரி வச்சே ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லைனா சில்க் த்ரெட்லேயே ஃபில் பண்ணுறனாலும் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளவர் ஷேப் போட போகிறோம். இந்த ஃப்ளவர் ஷேப் வந்து நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதை வந்து நம்ம இங்கிருந்து நம்ம த்ரெட் எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம இங்கிருந்து இப்படி தான் நம்ம த்ரெட் எடுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம அவுட்லைன் கொடுப்போம். ஸோ அதனால அது மறைஞ்சிரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு கரெக்டாக நான் பஞ்ச் பண்ணணும். கரெக்டாக நம்ம பஞ்ச் பண்ணோம்னா இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ கவனமாக பாருங்கள். கரெக்டாக வந்து இந்த ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம த்ரெட்டை மேனேஜ் பண்ணிட்டு வரணும். அதனால தான் வந்து நான் ஃபாஸ்ட்டாக வைக்காமல் ஸ்லோவாகவே வச்சுருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நான் இந்த ஒரு பெடல் வந்து நான் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இந்த பெடல்லேருந்து நம்ம செகண்ட் பெடலுக்கு போகணும். ஸோ நான் எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணுறேங்கிறத கவனமாக பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஃபில் பண்ணிவிட்டு செகண்ட் ஃப்ளவருக்கு போகும்போது ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா அதை கிராஸாக எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு குழப்பம். கரெக்டாக பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக ஈவனாக இருக்கும். கீழே போடுற நாட்டுமே பாருங்கள், அது போட்டதே தெரியல. இந்த மாதிரி தான் நம்ம போடணும். ஸோ அதனால தான் வந்து நான் 5 சென்டிமீட்டர் போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஃபில்லிங்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கேப் வரக்கூடாது. அதுதான் மெயினே. இப்படி தான் நம்ம எல்லா பெட்டல்ஸுமே நம்ம ஃபில் பண்ணணும். நீங்கள் இந்த ஃப்ளவர் போடும்பொழுது நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த த்ரெட்டில் நம்ம ஃபில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து பிரிண்ட்ரெஸ்ட் ஆப்பில் போயிட்டு ஃப்ளவர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வரும். நீங்கள் அதை அப்படியே ட்ரா பண்ணி கூட போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஹேண்ட் ட்ராயிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா மேலே வந்து கேப்ஸ் இருக்கும், கீழே வந்து கேப்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ நம்ம அந்த போடுற ரவுண்டோட டயாமீட்டர் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஈவனாக போட முடியும். பாருங்கள், எந்த ஒரு கேப்புமே கிடையாது. இல்லைன்னா நீங்கள் காயின் வச்சு ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் பெடல்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுவுமே கரெக்டாக வரும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ளவர்ஸ் போடுறது மட்டும் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஹேண்ட் ட்ராயிங் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. ஓகே, பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு. கேப்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இதுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்கணும்.
நீங்கள் சேம் அதுலேயே கூட கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஜரி த்ரெட்டில் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம், பீட் ஒர்க் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ நான் வந்து ஜரி த்ரெட்லேயே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த சென்டரில் இருக்கிற கேப்புக்கு நீங்கள் வந்து மிரர் வைக்கலாம், இல்லை வந்து செயின் ஸ்டிச்சே வந்து கூட கொடுக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கூட கொடுக்கலாம். இப்போ நான் வந்து சிம்பிளாக இதில் பீடு மட்டும் வச்சுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ லீஃப் ஃபில்லிங் பார்க்கலாம். லீஃப் ஃபில்லிங்க்கு நீங்கள் அழகாக ஒரு லீஃப் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நீங்கள் இந்த டைரெக்ஷனில் தான் வந்து கொடுக்க போகிறீங்க. ஓகேவா? ஒரு சைடு மட்டும் அந்த நாட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு வர மாதிரியே நீங்கள் போட போகிறீங்க. கேப் வரக்கூடாது கண்டிப்பாக. லீஃப் ஃபில்லிங்க்குனே நிறைய எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் வந்து இந்த டைப்பில் லீஃப் வந்து எப்படி ஃபில் பண்ணணுங்கிறத இந்த கிளாஸில் நீங்கள் கற்றுக்கோங்க. பட்டன் ஹோல் லீஃப் ஃபில்லிங்க்கு தனியாக ஒரு கிளாஸில் நான் சொல்லித்தரேன். லீஃபுமே நீங்கள் ஹேண்ட் ட்ராயிங் பண்ணக்கூடாது, பிரிண்டர்ஸ் டேப்லேருந்து டவுன்லோட் பண்ணி போடுங்க. இப்போ நான் வந்து முடிச்சிட்டேன். இதை நீங்கள் இப்படியே நிறுத்தக்கூடாது, அப்படியே நீங்கள் இதை அவுட்லைனாக கொண்டு போய் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அந்த லீஃபை நீங்கள் நிறுத்தணும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸில் தான் நம்ம அவுட்லைனில் வந்து பீட் ஒர்க் கொடுக்கறது, ஜரி ஒர்க் கொடுக்கறது எல்லாமே அடுத்ததாக பண்ணணும். ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.